ஹலோ மக்களே, சம்மர் வந்தாச்சு. சம்மர்னாலே கண்டிப்பாக நுங்கு கூடவே வெள்ளரி பழம் எல்லா இடத்துலையுமே கிடைக்குங்க. இப்போல்லாம் நுங்கோட விலை ரொம்ப அதிகமாகிடுச்சு. எங்கள் ஏரியாவில் ஒரு நுங்கு 10 ரூபாய்க்கு, அதாவது ஒரே ஒரு சொலை 10 ரூபாய்க்கு விற்கிறாங்க. உங்கள் ஏரியாவில் என்ன விலைன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தோல் எல்லாமே எடுத்துருங்க. ரொம்ப எலசாக இருக்க நுங்கு தான் சாப்பிடணும். நீங்கள் கை வச்சு பார்த்தீங்கன்னா நல்லா அழுந்துற மாதிரி இருக்கணும். அப்போ தான் அந்த நுங்கு எலசாக இருக்குன்னு அர்த்தம். இப்போ நம்ம ஜூஸ் செய்ய போகிறதுனால மேலே இருக்க தோல் எல்லாமே எடுத்தாச்சு. நீங்கள் அந்த தோலோடு சாப்பிட்டிங்கன்னா இன்னுமே உடலுக்கு ரொம்ப குளிர்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. நுங்கை குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கிட்டோம். இதில் ஸ்வீட்டுக்காக நான் கொஞ்சமாக சர்க்கரை சேர்த்துருக்கேன். ரொம்ப ஜாஸ்தியாக சர்க்கரை சேர்க்க தேவையில்லை. ஒரே ஒரு ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துருக்கேன். இது கூடவே ஐஸ் க்யூப்ஸ் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்துட்டு சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே டேஸ்டியாக இருக்குங்க. இந்த நுங்கு பாயசத்தையே இன்னொரு மெத்தடில் செய்யலாம். அந்த மெத்தடையும் நான் இன்றைக்கி உங்களுக்கு காட்டுறேன். இதை மாதிரி சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். அது ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு சில்லுன்னு சாப்பிட்டிங்கன்னா இன்னுமே நல்லாயிருக்கும். நான் பாலை காய்ச்சி ஆற வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கிறதுனால டைரெக்டாக அப்படியே சேர்த்துட்டேன். நீங்கள் ஐஸ் க்யூப்ஸ் கூட சேர்த்துக்கலாம். இதில் இன்னொரு மெத்தட் என்னென்னா, நம்ம நுங்கு கொஞ்சமாக அரைச்சிக்க போகிறோம். எல்லா நுங்கையுமே அரைச்சி நீங்கள் சேர்க்காதீங்க. கொஞ்சம் மட்டும், அதாவது ஒரு பாதி மட்டும் நுங்கை அரைச்சிட்டு மீதி நுங்கெல்லாம் கட் பண்ணி சேர்த்துக்கணும். ஒரு 2 ஸ்பூன் பாலில் நம்ம இந்த நுங்கை அரைச்சிக்க போகிறோம். எலசாக இருக்க நுங்கு தான் இந்த மாதிரி பாலில் சேர்த்து சாப்பிட்றப்ப ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், இப்போ நம்ம நுங்கை அரைச்சாச்சு. இந்த நுங்கை ஃபஸ்ட்டு நம்மளுடைய சர்விங் பவுலில் சேர்த்துக்கலாம். இப்போ அரைச்ச எல்லாத்தையுமே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சமாக சர்க்கரை சேர்த்துக்கோங்க. ஏன்னா இதில் நம்ம சர்க்கரை சேர்க்கலாம். அரைக்கிறப்பவே கூட நீங்கள் சர்க்கரை சேர்த்து அரைச்சிட்டிங்கன்னா ஈஸியாக கலந்துரும். இப்போ இதில் நம்ம கலந்து வச்சுருக்க அந்த நுங்கும் பாலையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குடிச்சிங்கன்னா இதுவுமே நல்லா க்ரீமியாக ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அங்கங்கே நுங்கு கடிப்படும். கூடவே அந்த நம்ம அரைச்சிருக்கோம் இல்லைங்களா, அது நல்லா ஒரு திக்காக ஒரு மில்க் ஷேக் குடிக்கிற மாதிரி இருக்கும். கண்டிப்பாக இந்த 2 டைப்லையும் நீங்கள் நுங்கு பாயசத்தை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது வெள்ளரி பழம். இந்த சீசனில் தாங்க வெள்ளரி பழம் கிடைக்கும். கண்டிப்பாக சாப்பிட்டு பாருங்கள். வெள்ளரி பழம் நல்லா இந்த மாதிரி எல்லோ கலராக இருக்க வெள்ளரி பழம் வாங்கிக்கோங்க. ரொம்ப கொல கொலன்னு இருக்கக்கூடாது. நீங்கள் கை வச்சு பார்க்குறப்ப கொஞ்சம் கல் மாதிரி இருக்கணும். அப்போ தான் நம்மளுடைய வெள்ளரி பழம் நல்லா பழுத்து டேஸ்டியாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சு எடுத்திங்கன்னா நம்மளோட வெள்ளரி பழம் எல்லாமே ஈஸியாக வந்துடும். வந்ததை கரண்டி வச்சே நீங்கள் இந்த மாதிரி நசுக்கிக்கோங்க. மிக்சர் ஜாரில் சேர்க்காதீங்க. மிக்சர் ஜாரில் சேர்த்திங்கன்னா நல்லா குழன்னு ஆகிடும். அது டேஸ்ட் அவ்வளோ நல்லா இருக்காது. இந்த மாதிரி கரண்டி வச்சு கிளறப்ப தான் அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் வெள்ளரி பழம் கடிப்படும். மீதி எல்லாமே ஜூஸ் ஆகிடும். இப்போ பாருங்கள், சர்க்கரை சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் இதை நீங்கள் விட்டிங்கன்னா நல்ல தண்ணி விட்டுருங்க. இதை அப்படியே குடிக்கலாம். இல்லை தண்ணி கூட நம்ம சேர்க்க போகிறது இல்லை. இப்போ பாருங்கள் எவ்வளோ தண்ணி ஆகிடுச்சு. இன்னொரு 5 நிமிஷம் விட்டிங்கன்னா இன்னுமே நல்லா தண்ணி ஆகிடும். இதை அப்படியே குடிச்சு பாருங்கள். ரொம்ப அதிகமாக ஸ்வீட் சேர்க்காதீங்க. வெள்ளரி பழத்துலேயே உங்களுக்கு ஸ்வீட் இருக்கும். கண்டிப்பாக இந்த 3 ரெசிபியுமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.